தமிழ் சினிமாவை மாற்றிய காந்தாரா திரைப்படம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். கவனிச்சிங்கன்னா இப்போ அந்த தீபாவளி தான் ஃபஸ்ட்டு தீபாவளி. நீங்கள் பார்த்தா பெரிய ஹீரோஸ்லாம் வராத தீபாவளி இது ஒன்று தான் பார்த்தீங்க. இது வரைக்கும் பார்த்தா யார் அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயன் இல்லை விஜய், அஜித் படம் தான் வந்துட்டுருக்கும். தான் ஃபர்ஸ்ட் தீபாவளி ரொம்ப நாள் கழிச்சு வந்து அட்லீஸ்ட் செகண்ட் தேர்ட் லெவல் ஸ்டார்ஸ் வந்திருக்கிறது இந்த தீபாவளி தான். பிரதீப் ரங்கநாதன் ப்ளஸ் நம்ம விக்ரம் பையன் த்ருவ் எல்லாம் நடிச்சிருக்க படம் தான் வந்திருக்கு இந்த வாட்டி தீபாவளிக்கு. பெரிய ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் வீட்டில் முடையும் கிடக்கும். என்ன காரணம்னு பார்த்தா எல்லாருமே பயங்கரமான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பயங்கரமாக ஏறி போயிடுச்சு. காந்தாரா படம் இப்போ ஓட்டுறத பார்த்தோம்னா முன்னே சொல்லியிருந்தோம், பதிவில் போட்டிருந்தோம். படம் செலவே 125 crores செலவு வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு. நேஷ்னல் பேன் இண்டியா படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அப்படியே 100 கோடிக்கு தான் செலவாக இருக்குது. இப்போ என்ன காரணம் என்ன, சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணல யாருக்குமே. எல்லாமே இதில் லாபத்தில் பங்குன்னு சொல்கிற லெவலில் போயிட்டாங்க அவங்க. கரெக்டாக படம் பார்த்து 120 கோடிக்கிட்ட செலவாகிடுச்சிருக்கு. ப்ளஸ் நிறையா விற்றுருக்காங்க படத்தை. நல்லா லாபத்துக்கு விற்றுருக்காங்க படத்தை. கிட்ட 300 crores 400 crores படம் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ படம் லாபம் 200 கோடி லாபம்னா அதில் பங்குன்னா நல்லா அமௌண்ட்டை லம்பாக அடிக்கலாமே ஹீரோ. அதுதான் பண்ணிருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி அந்த படத்தில். ஸோ ஈஸியாக ஏன்னா மெயினாக தயாரிப்பாளர் பெரிய குறைவே என்னென்னா எடுத்த சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. 200 கோடி சம்பளம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க, 300 கோடி பணம் சொல்லிட்டு கடைசி என்ன அதெல்லாம் படத்தை செலவழிக்க மாட்டேன்றாங்க பணத்தை அப்படின்றாங்க. ஒரு படம் எடுக்கிறதே லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா. சம்பளத்துக்கே நிறையா போயிடுச்சுன்னா அப்போ என்ன மிஞ்சி என்ன இருக்க போகுது படம் எடுக்கிறதுக்குங்கிறது தான் அதனால நிறைய பெரிய பெரிய ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏவிஎம், சூப்பர் குட், சௌத்ரி எல்லாருமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க சினிமா எடுக்கிறது. இப்போ திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கடைசி மெயினாக இப்போ என்ன ஒரு இப்போ தமிழ் சினிமா என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவனும் ஒத்துன்ட்டாங்க. இப்போதைக்கு லாபத்தில் பங்குங்கிறது இப்போதைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. விஷால், சிம்பு எல்லாருமே தனுஷ் எல்லாருமே சரி ஒத்துன்ட்டாங்க. சரி ஓகே, இனிமேல்ட்டு எடுத்தவொன்னு சம்பளம் கேட்க மாட்டோம், வாட் எவர் படம் எடுத்து முடித்து விற்றா பையன் லாபம் வருதோ அதை நம்ம பங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அவர் பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் வில் கெட் டு சி மோர் மூவிஸ்ன்னு தோணுது நமக்கு. ஏன்னா இவங்க சம்பளத்தை நிறையா பிடிங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக படம் எடுக்கவே முடியாது யாராலையுமே. ஸோ கரெக்டாக நல்லது பண்ணிருக்காங்கன்னு தோன்றது. காந்தாரா ஹஸ் டன் அ குட் திங் ஃபார் ஷோன் குட் திங். மொரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தாரா படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி இந்த படம் வசூல் நல்லா போயிட்டுருக்கு. படம் ரிலீஸ் ஆனது அக்டோபர் 2000 ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் இண்டி கடை ரிலீஸ் ஆச்சு படம். ஆனால் செம்மையாக இன்னும் ஓடிட்டுருக்கு காந்தாரா. மக்கள் இன்னும் வரைபஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த படத்துக்கு. அதுதான் ஒரு பெரிய இது ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம். ப்ளஸ் ஏன்னா போட்டி இல்லாதனால அந்த படம் இன்னும் ஓடிட்டுருக்கு. சப்போஸ் விஜய் படம், அஜித் படம் படம் தேட்டர் கிடச்சிருக்குமாங்கிற டவுட் காந்தாராக்கு. அது இல்லாமல் இருக்கிறத படம் செம்மையாக ஓடிட்டுருக்கு காந்தாரா. அந்த விஷயத்தில் நல்லது ஒரு அட்லீஸ்ட் தமிழ் சினிமா ஹஸ் பீன் ஷோன் த ரைட் வேன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த ஒழுங்காக இது பண்ணுவாங்க, சும்மா சம்பளத்தை ஏற்றி காமிக்காமல் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது உணர்த்தியிருக்கு இந்த காந்தாரா திரைப்படம். அந்த விஷயத்தில் நம்ம அட்லீஸ்ட் ரிஷப் ஷெட்டியை நம்ம பாராட்டியே தீரணும். சும்மா பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஹோதாவில் நிறையா சம்பளத்தை கேட்டு படத்தை ஊற்றி மூடுறதா இல்லாமல் அவர் கரெக்டான வழியில் கன்னட சினிமாவை கொண்டு போய்கிட்டு இருக்கார் அவர். ஸோ இந்த விளைவு என்ன ஆகும் பார்த்தோன்னா லாபத்தில் பங்குங்கிற விளைவு என்ன, விஷால் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்போ டைரக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. டோட்டலாக சொல்லிட்டாங்க முதல்ல கையாக சொல்லிட்டார் அவர். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரியே சொல்லியிருக்காரு, மாதிரி ஓகே நீங்கள் ஃபுல் லாபத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம், லாபத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, படம் ஒழுங்காக வந்தால் போதுன்ற லெவலுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக மோர் ப்ரொடியூசர்ஸ் வில் கம் ஃபார் ப்ரொடியூசிங் மூவிஸ் அப்படின்னு தான் தோணுது நமக்கு. ஸோ இது நல்ல ஒரு மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு. தொடர்ந்து படம் அவங்கள வரும். அட்லீஸ்ட் இது மாதிரி தேவையில்லாமல் இது பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏற்றி விட்டு எல்லாருமே போண்டியாகிறத விட நல்லா போகும். இன்னொன்று பார்த்தோம்னா மெயினாக இன்னொன்று ஓடிடி நம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ ஓடிடியில் வாங்காததுனால எல்லாம் நிறைய படம் நிறைய முடங்கி கிடக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி லாபத்தில் பங்குங்கிறது என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் ஓடிடி வாங்கலாம் கூட படம் ஓடும். சரி, இப்போ ஓடிடியில் என்ன வரதை என்ன அட்வான்டேஜ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிடியில் வரப்போ மக்கள் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ நல்ல படம் கூட ஓட மாட்டேங்கிறது என்ன காரணம்னு பார்த்தோம்னா மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே படம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்படுறோம், பட் ஓகே 1 monthல ஓடிடிக்கு வந்துடும், நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மனநிலையாவது மாறும். மக்களை தேட்டருக்கு கூட்டின்னு வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இது நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது.
ஸோ நல்ல படம் எடுத்து இது பண்ணாங்கன்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி மக்களை வந்து நல்லா கவர்ச்சி நல்லா ஒழுங்காக படம் எடுத்தாங்கன்னா மக்கள் தேட்டருக்கு வர தான் செய்வாங்க. ஸோ படமும் வந்து ஓடும். ஸோ ஓடிடி வியாபாரமே நம்பி இருக்க வேணாம் நம்ம. அதுதான் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில். மேலும் மேலும் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த லெட் இஸ் சஸ்டெயின். அப்படி தான் மக்களுக்கு நல்ல அந்த அட்லீஸ்ட் தமிழ் சினிமா வந்து பிழைக்கும். இல்லாட்டி சினிமா வந்து அழியும். அவ்வளோதான்.